தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கக்கூடாது என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை தொடர்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் மணிமுத்தாறு, பாபநாசம் அணைகளின் நீர்வரத்து உயரும் நிலையில் மருதூர் அணையிலிருந்து வினாடிக்கு 15,250 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும், ஆற்றில் இறங்க வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். தாமிரபரணி ஆற்றிலிருந்து வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை நாங்குநேரி, திசையன்விளை, சாத்தான்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. இந்நிலையில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருமேனி ஆறு, வெள்ளநீர் கால்வாய் மூலம் நாங்குநேரி, திசையன்விளை, சாத்தான்குளம், எம்எல் தேரி ஆகிய பகுதிகளுக்கு திறந்துவிட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றிலிருந்து வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை திசையன்விளை தாலுகா பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் தாமிரபரணி ஆறு, நம்பியாறு, கருமேனி ஆறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் மூலம் வெள்ளநீர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.